அனைவருக்கும் வணக்கம். நான் முயற்சி செய்வோம் முத்துக்குமார். நம்ம முயற்சி செய்வோம் கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த புத்தகம் ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி முயற்சி செய்வோம் கட்சியினுடைய கொள்கைகள் புத்தகம் ப்ளஸ் நம்ம வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் வெளியிடப்பட்டது. சிலருக்கு படிக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லாட்டினா கூட ஒரு வீடியோவால் பார்த்தா கூட தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கேன். என்னுடைய கொள்கைகள் என்னன்னு சொல்கிறேன். பிடிச்சதுன்னா எடுத்துக்கோங்க. குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. அதை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் அதை மாற்றிக்கிருவேன். ஏற்கனவே நான் முதல் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், என்னுடைய தகுதி இல்லாட்டினாலும் அந்த தகுதியை நாங்கள் வளர்த்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முதல் ஒரு 10 விஷயங்கள் இருக்கும் இந்த கொள்கைகளில். பெரிய லெவலில் கூட யோசிக்கிறேன்னா சின்ன லெவலில் யோசிக்கிறேன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். இது ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன், பாருங்கள். முதல்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஜாதி மதம் மொழி இதெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்ம இந்த நாட்டுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பேஸ் பண்ணி நம்ம வாழணும். மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், நம்ம மொழிக்காக போராடலாம், நம்ம எல்லாத்துக்காகவும் நமக்கு உரிமை உண்டு. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய அடிப்படை தேவைகள் அடிப்படை பிரச்சனைகளை மாற்றுவதற்கான ஒரு முழு முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் விஷயமா சொல்லியிருக்கேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கட்சியினுடைய முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை போய் குறை சொல்கிறது, அந்த ஆட்சியில் எப்படி இருந்தாங்க, இந்த ஆட்சியில் எப்படி இருந்தாங்க, அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம், தவறு கிடையாது. அப்படியே நாம் சொல்லணும் அப்படின்னாலும் அது ஒரு நாகரிகமான பதிவாக வெளியிடலாமே தவிர ஒரு சிரிப்பு காட்டுறது மாதிரியோ இல்லை வல்கராக பேசுகிற மாதிரியோ தயவு செய்து யாரும் எடுத்துக்கிற கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய இயக்கத்தினுடைய கொள்கை. அடிப்படையில் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டிப்பாக நம்ம சொல்லணும், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அது நாகரிகமான ஒரு பதிவாக வெளியிடலாம், நாகரிகமான வார்த்தைகளால் வெளியிடலாம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் முழுசாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அடுத்தவனை குறை சொல்லி அவன் சரியில்லை அதனால நாங்கள் சரின்னு யாரும் கேட்கக்கூடாது. நாங்கள் சரிங்கிறத 90% காட்டணும். நாங்கள் வந்தால் இதை செய்வோம், நாங்கள் வந்தால் இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணுமே தவிர 75% நீங்கள் வெளியில் உள்ளவங்களை குறை சொல்கிறது மட்டுமே வச்சுக்கிட்டு 25% நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. அதனால் பிற அரசியல்வாதிகளையோ இல்லை முன்னாடி நடந்த விஷயங்களையோ குறை சொல்வதுங்கிறது ஒரு 10% வைத்துக்கொள்ளலாம். அதை விட நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் எதுக்காக அரசியலுக்கு வர்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நாம் செல்லணும். அது ரொம்ப முக்கியம். விமர்சனம்ன்றது இருக்கலாம், தவறு கிடையாது. நம்ம மேலே கூட 4 பேர் விமர்சனம் செய்யலாம், அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்றது சொல்லணும்ல. நாம் என்ன செய்ய போகிறோங்கிறது தானே மக்களுக்கு முக்கியம். அதனால் நமது கட்சியில் எந்த நபரும் பிற கட்சி தலைமை பற்றியோ முன்னடந்த ஆட்சி பற்றியோ அதன் மீதான குறைகள் பற்றியோ விமர்சனம் செய்வது கூடாது. பிறரை ஏளனம் செய்து குறை சொல்லி கேலி கிண்டல் செய்து கைத்தட்டல் வாங்கி நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யவே முடியாது. இந்த தேசத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது மட்டும்தான் நம்முடைய இலக்காக இருக்கணும். ஒருவேளை நம்முடைய நடைமுறை அரசியலில் ஏற்படும் தவறுகளை ஒரு கருத்தாக பதிவிடலாம். அதுவும் நாகரிகமான கருத்தாக பேசவோ பதிவிடவோ செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 2வது கொள்கையாக இருக்கு. 3வது, வெளி உலகத்திற்கு தெரியாத நல்ல திறமையும் நல்ல பண்பும் உள்ள மனிதர்களுக்கான இடமா இது இருக்கணும். ஒருவேளை நம்ம எல்லாமே ஒரு பப்ளிசிட்டி பர்சன், இவங்க நல்ல ஒரு பெரிய விஐபி, இவங்க வந்தால் ஒரு ரீச் ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வெளியில் தெரியாதவங்ககிட்ட தான் அவன் தான் வெளியில் வரணும். வெளி உலகத்துக்கு தெரியாமல் எங்களுக்கும் தேசப்பற்று இருக்குன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க இந்த முன்னாடி வரணும். வந்தால் தான் நம்ம புதிய அரசியலை எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம அரசியல் மாற்றம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளாம் என்ன நினைக்கிறோம், இங்கே உள்ள அரசியல்வாதியை மாற்றினா நம்ம ஒரு புதுசாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
அரசியல்வாதியை மாத்தினா நல்ல அரசாங்கத்தை உருவாக்கவே முடியாது. இது என்னுடைய கருத்து. நல்ல அரசியலை உருவாக்கணும், நல்ல அரசியல் சிந்தனைகளை உருவாக்கணும். அது யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா, நார்மல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரொம்ப விரும்பத்தக்க தேசப்பற்று உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெளியில தெரியாம இருக்காங்க. அவங்கள நாம வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு சிறப்பான ஒரு இயக்கமா இந்த இயக்கத்தை கொண்டு செலுத்த முடியும். அதுக்காக தான் சொல்றேன். அதனால ஒரு பெரிய பப்ளிசிட்டி பர்சனுக்காக நாம இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும், நம்மளால 2 வார்த்தை பேசுவோம். அந்த 2 வார்த்தை வந்து யோசிக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கலாம், வெளிப்படையா பேசும்போது வேற விதமா கூட வரலாம். அது ஒரு சில மனிதர்களுக்கு இருக்கு. உள்ள ஒரு விஷயம் யோசிப்பான், வெளிப்படுத்தும் போது என்ன சொல்லுவான், வேற மாதிரி வந்துடும், வார்த்தைகள் வந்துடும். அதையெல்லாம் அவன்கிட்ட இருந்து கொண்டு வந்து அதை சரி பண்ணி நம்மளுடைய இயக்கத்தை கொண்டு போகணும். அப்படிங்கிறதுக்காக தான் பிரபலங்களை தேடி அரசியல் செய்ய வேண்டாம், நல்ல மனிதர்களும் நல்ல தேசப்பற்று உள்ள மனிதர்களை தேடி அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளை உருவாக்குவது வளர்ச்சி பாதைக்கான துவக்கம். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 3வது கொள்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இது 4வது பாயிண்ட், ஒருவேளை நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், 10 வருஷத்துல கிடைக்கலாம், 5 வருஷத்துல கிடைக்கலாம், அது யார் கையில் வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய ஆட்சி அமையும் அப்படின்னா, அமைக்கலாம், வாய்ப்பு இருக்கு, முடியாதுன்னு நினைக்க வேணாம். 10 வருஷம் கழிச்சு கூட செய்யலாம், 10 நாள்ல நம்ம டெவலப் ஆகலாம், எவ்வளவு நாள் வேணாலும் டெவலப் ஆகலாம். அது மக்கள் கையில தான் இருக்கு. ஆனா நம்ம வந்து நிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஒருவேளை நாம வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு நமக்கு அதிகாரத்தினுடைய பொறுப்பு நம்ம கையில கிடைச்சிச்சு அப்படின்னா, அந்த 5 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகு யாருக்கிட்டையும் போய் ஓட்டு கேட்கக்கூடாது. நாம கேட்கவே கூடாது. உண்மையிலே சொல்றேன். நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறணும், மக்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஒரு ஆட்சியில் 5 வருஷம் இருக்கான், இவன் என்னடா செய்யறான் அப்படிங்கிறத அவன் தான் தெரிஞ்சுக்கிறணும். மக்கள் தெரிஞ்சு மக்கள் நம்மளை தேடணும். இப்போ அவங்க 5 வருஷமா என்னென்ன பண்றாங்க அப்படின்னு நாம போய் இல்லை 5 வருஷத்துல நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து நிறைய திட்டங்களை அமல்படுத்தியிருக்கோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கவே கூடாது. நம்மளுடைய 5 ஆண்டு காலமும் 5 ஆண்டு கால பொறுப்பு உள்ள நேரம் காலங்கள் எல்லாமே பிரச்சார காலமாக செயல்படணும். அப்பதான் நல்ல மக்களிடம் போய் ரீச் ஆக முடியும், நல்ல விஷயங்களை செய்ய முடியும். 5 வருஷம் நம்ம எப்படியோ இருந்துட்டு கடைசியா 1 மாசம் போய் நாங்கள் போய் பிரச்சாரம் கொடுத்து துண்டுச்சீட்டு கொடுத்து நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் செய்கிறோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா எப்படி நாடு வளரும்? 5 வருஷம் பிரச்சார காலமாக வேலை பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கொள்கை. நாம ஓட்டு கேட்க கூடாது. பொறுப்பு வந்ததற்கு பிறகு, பொறுப்பு வர்ற வரைக்கும் நாம போகலாம், போராடலாம், கேட்கலாம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம், நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அவங்க பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறது எப்படி இருக்கு? அது சரியான விஷயமாவே கிடையாது. அதனால நமக்கு ஒரு வேளை வாய்ப்பு கிடைத்தால், அது எப்பன்னு யாருக்கும் தெரியாது, அது ஆண்டவன் கையில தான் இருக்கு. கிடைத்தால் நாம செய்யறது 5 ஆண்டு காலமும் பிரச்சார காலமாக நாம மக்களுக்கு நல்லதை செய்யணும். மக்களுக்கு நல்லதை செய்யறோம் அப்படிங்கிறத தாண்டி நாம என்ன செய்யறோங்கிறத மக்களும் தெரியணும், தேடணும். இவன் என்னடா செஞ்சா, நம்ம ஓட்டு போட்டோமேடா, இவன் என்னடா செஞ்சா அப்படின்னு அவன் யோசிக்கணும், மக்கள் யோசிக்கணும். நம்மளை பத்தி யோசிக்காம அவனை பத்தி யோசிக்காம குருட்டாம்போக்கில் வந்து இல்லை இந்த ஆட்சி சரியில்லை, இந்த எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டவங்க சரியில்லை, இந்த கவுன்சிலர் ஓட்டு போட்டா சரியில்லைன்னு சொல்லவே கூடாது. நாம என்ன செஞ்சோம் நாம ஏன் சொல்லணும், அவனும் தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காகத்தான் இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்ததாக அடுத்த கொள்கைகள் சொல்றேன். ஒருவேளை நம்ம இப்ப சொன்ன மாதிரி நமக்கு ஆட்சி அமைக்கக்கூடியவோ இல்லை ஒரு எம்எல்ஏ பதவியோ கவுன்சிலரோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒருவேளை அதிகாரம் நமக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஆரம்பிச்சு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஒருவேளை தோற்று போறோம் அப்படின்னா, ஒருவேளை தோல்வி அடையலாம். 5 வருஷம் ஆட்சியில் இருக்கலாம், அதுக்கப்புறம் தோற்று போகலாம். அந்த தோல்வி அடைந்ததற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு 5 முறை உங்களுக்கு வாய்ப்பு மக்கள்கிட்ட கொடுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 5 முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். 5 முறையை தாண்டி நாம் ஒரு 6வது முறை ஒரு தோல்வி, 5 வாய்ப்புகள் போதும். 5 வருஷம்னாலுமே ஒரு முறைக்கு இருந்தால் 5 வருஷம் அப்படின்னா
25 ஆண்டுகள் நமக்கு பிட்டு பிட்டா கிடைக்கலாம், தனியாக கிடைக்கலாம், எப்படினாலும் கிடைக்கலாம். ஒருவேளை அந்த 5வது முறை தாண்டி 6வது முறை நாம் துவக்கும் பொழுது நம்மளுடைய கட்சி முழுவசாக அழிக்கப்படும். இது முக்கியமான விஷயம் இதில் எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 100 வருஷமாக நான் தான் செய்வேன் போகாதீங்க, போகக்கூடாது. புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடு. 5 முறை நம்ம ஜெயிச்சு மக்களுக்கு ஒன்றுமே செய்ய ஏதோ ஒரு விஷயத்தால் நம்ம மக்களால் நிராகரிக்கப்படுறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப போய் நம்ம நிற்கக்கூடாது. இது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 முறை நிற்கணுங்கிறதுக்கு நான் முழுக்க விளக்கம் சொல்கிறேன். நம்ம அதிகாரத்திற்கு 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகுறோம் அப்படின்னா நம்ம தோற்று போகலாம். நம்மளோட ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஆள் வரலாம், அவனுக்கு மக்கள் போட்டு போடணும், அவனுக்கு வரணும், கண்டிப்பாக வரணும். அந்த மாதிரி நாம் ஒரு 5 தடவை முடிச்சு 6வது தடவை நாம் தோற்று போகிறோம் அப்படின்னா கட்சியை அழிச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள். நம்ம பேரில் என்ன இருக்கோ அதை பூரா அன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கையில் கொடுத்துட்டு, ஒரு பணம் இருக்கலாம், 1000 ரூபாய் இருக்கலாம், 5 லட்சம் ரூபாய் இருக்கலாம், எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனால் நாம் அதிகாரத்திற்கு ஒரு உச்சவரம்பு உண்டு. அந்த நிலையை தாண்டி நாம் மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய 6வது முறை நிராகரிக்கும் போது நாம் நம்மளை அழித்து கொண்டு பேசாமல் இருக்கணும். அப்போ தான் புதுசாக உள்ள வர்றவன் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நாம் 100 வருஷம் ஆட்சியில் இருந்து 100 வருஷம் நாங்கள் இந்த கட்சியை நடத்துகிறோம் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? நாடு வளருமா? நம்ம பேர் நம்பர் 1ல் இருக்கலாம், 2ல் இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம். ஆனால் இருக்கவே கூடாது. புதுசாக வரவன் நம்பர் 1, 2, 3 வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல அமைப்பை இந்த தேசம் உருவாக்கும். அதுக்கு நாம தான் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது எங்களுடைய கொள்கையில் முக்கியமான கருத்து இது. அடுத்தபடியாக நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி நாம் எந்த ஒரு தொலைக்காட்சி, பத்திரிகை இந்த மாதிரி எதுக்குள்ளேயும் போகவே கூடாது. பொது ஊடகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சொல்கிறாங்களோ அவங்களுடைய கருத்துக்களை நாம் கேட்கலாம். கேட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் நம்மளுடைய நிலைகளை எடுத்துக்கொண்டு போகலாம். நம்மளோட கருத்துக்களை நாம் மக்கள் நேர்மையான ஊடகங்கள் மூலம் தெரிஞ்சுக்கணும். நாம் போய் நமக்காக ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அதை போய் மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாது. நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம், பர்ஃபெக்டாக இருக்கோம். நாம் இன்னொருத்தன் சொல்லட்டும், நாம் சரியாக தப்பாங்கிறத அவன் சொல்லணும். நாம் எப்படி சொல்ல முடியும்? எனக்காக பேசுகிறதுக்கு, எனக்காக இது பண்ணுறதுக்கு நாமளே ஒரு பிராண்டை உருவாக்குறது கூடவே கூடாது. இன்றைக்கி யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அது நம்மளோட விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு அது கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். அதையும் கூட நான் சொல்லியிருக்கேன். இந்த ஊடகங்கள் இந்த விஷயத்தை நான் யாரையுமே தாக்குறதுக்காகவோ யாரையும் ப்ரைவேட்டாக இது பண்ணுறதுக்காகவோ வச்சுக்கிறக்கூடாது. நல்ல கருத்துக்களை சொல்லுவோம். யாருடைய மனதும் புண்படாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுவோம். அதுக்காக கண்டிப்பான முறையில் நமக்காக எந்த தொலைக்காட்சி, பத்திரிகை, ஊடகம், நூல், அந்த வார இதழ் பத்திரிகைகள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத இந்த கொள்கையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக யாராவது நம்ம இயக்கத்துக்கு பேசணும் வைக்கணும் அப்படின்னா ஒருவேளை அவங்க உளரலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள ஒரு விஷயம் இருக்கும், வெளிப்படுத்தும் போது வேறு வார்த்தைகள் வரும். எனக்கு கூட வரலான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளாம் என்ன பெரிய பேச்சாளர்களா? இல்லை. ஆனாலும் அடிப்படையில் ஏதோ உணர்வு இருக்குது, தேசப்பற்று இருக்குது, ஏதாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், ஒரு மேடையில் ஏறி பேசுகிறாங்க அப்படின்னா ஒருவேளை தடுமாறலாம். அவங்களெல்லாம் தயவுசெய்து எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஊமைக்கும் கூட இந்த தேசத்தின் மீது கனவு உண்டு. அவன் எப்படி சொல்லுவான்? ஒரு ஊமை இருக்கான், இந்த நாட்டை பற்றி அவன் கற்பனை பண்ணக்கூடாதா? கனவு காணக்கூடாதா? கண்ணு தெரியாதவன் இருப்பான், அவனுக்கு கனவு கிடையாதா? இருக்கு இல்லையா? அப்போ உளறலுக்கும் கூட இருக்கலாம். இந்த மாதிரி வர்றவங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். அவனை ஏளனம் செய்யவே கூடாது. அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற முடியுமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக இருக்காரு, பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காரு, அவங்களுக்கு தான் ஒரு அரசியல் பேச்சாளராக இருக்காரு. இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் நமக்கு பொறுப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஊமைக்கும் கனவு உண்டு, கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் கனவு உண்டு. எல்லாருடைய விஷயங்களை தாண்டி அவங்களுடைய மைண்டில் என்ன ஓடுதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும். அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த விஷயங்களும் இந்த கொள்கைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, நம் மீது மக்கள் வைத்து ஆதரவு கொடுத்தால் ஒரு ஆண்டுக்கு 1 முறையிலிருந்து 2 முறை
5 ஆண்டுக்கு குறைஞ்சது 10லிருந்து 15 முறை அனைத்து கட்சிகளையும் கூட ஒரு ஓப்பன் மீட்டிங் கண்டிப்பாக போடப்படும். நிறை குறைகளை தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, சட்டமன்றத்தில் போகிறாங்க, சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும். அந்த அந்த மீதி உள்ள டீட்டெயிலாம் நான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறதுல நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த சட்டமன்ற பிரச்சனைகள்லாம் எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களேருந்து ஒவ்வொரு பார்ட்டிலையும் ஒரு 2 மெம்பர்ஸை நம்ம கூப்பிட்டு, ஒருவேளை நமக்கு அது வாய்ப்பு மக்கள் கொடுத்தா, அந்த அதிகாரத்துக்கு வந்தால் அவங்கள கூப்பிட்டு நாம் பேசணும். உங்கள் சைடில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். கட்சி பிரச்சனை கிடையாது, கட்சிகளுக்குரிய பிரச்சனைகள், பொது பிரச்சனைகள். நாங்கள் ஏதாவது சொன்னோமா, ஏதாவது தவறாக செஞ்சுருக்கோமா, நீங்கள் சொல்லுங்கள், எங்களை நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 மாதம் ப்ளஸ் இன்னொரு 6 வருஷத்துக்கு 2 தடவை, தேவைப்பட்டால் 3 தடவை கூட கூப்பிட்டு பேசலாம். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. இன்னும் இது வரைக்கும் நம்ம மைக்கை உடைக்கிற அரசியலை பார்த்துருப்போம், புத்தகத்தை கட்டை எடுத்து எறிகிற அரசியலை பார்த்துருப்போம், அதற்கு மேலே சில தவறுகளையும் கூட பார்த்துருப்போம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கர்வம் இருக்கக்கூடாது. நம்மை கேள்வி கேட்க அதிகாரம் பலருக்கும் உண்டு. நமக்கு கிடைத்த வாய்ப்பை துஷ்பிரயோகம் செய்யாமல் இருப்பது, வெளிப்படையான குறைகளை கேட்டு அறிதல், 4 விஷயம் இருந்தால் தான் நம்மளால் நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை, இந்த கொள்கையாக நான் சேர்த்துருக்கேன். அடுத்தபடியாக கடைசியாக இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் ஒரு மேடையில் பேசுகிறோம், ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறோம் அப்படிங்கும்போது ஒரு தத்துவ வரிகள், அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார், அந்த தலைவர் இதை சொன்னார், இந்த தலைவர் இதை சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 10% வச்சுக்கோங்க. 10% தான் இருக்கணும். நாம் என்ன செய்ய போகிறோங்கிறது தான் முக்கியம். புரியுதா? நாம் என்ன செய்யணும், நாம் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறோம், அது மக்களுக்கு புதுசாக போய் சேரணும் அப்படிங்கிறத தான் நம்ம செய்யணும். அவங்க அதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க, அந்த புலவர் சொன்னார், இப்படிலாம் நமக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ பேர் இன்றைக்கி எத்தனையோ ஊடகங்கள் மூலியமாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் நாம் சொல்கிற விஷயங்கள் புதுசாக கொண்டு வரணும். அதை நல்லபடியாக யோசித்து இந்த தேசத்துக்கான விஷயங்களை நாம் எடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது முக்கியமான கருத்தாக போடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, எந்த ஒரு தலைவரையோ எந்த ஒரு பிரபலங்களையோ நாம் அடையாளப்படுத்தி போகவே கூடாது. அடுத்த கருத்து தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரோல் மாடலாக இருக்கிறவங்க பூரா பாருங்களேன், அவங்க யாராவது ரோல் மாடலாக சொல்லியிருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, அவன் தன்னோட சுயசிந்தனைக்குள்ளே வந்துட்டான். அதனால தான் அவன் வந்து அவன் ஒரு ரோல் மாடலாக வரான். நீங்கள் பார்த்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, ஒரு நல்ல பிராண்டாக இருப்பாங்க, நல்ல ஒரு விஷயமா செஞ்சுருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அரசியல்வாதியாக இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு துறையில் இருந்திருப்பாங்க. அவங்கள பூரா பாருங்களேன், எனக்கு இவர் தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தன்னை நம்புகிறாங்க. ஆனால் நாம் மட்டும்தான் அவங்க ரோல் மாடல், இவங்க ரோல் மாடல். நானும் நிறையா தலைவர்களை ரசிச்சிருக்கேன், நேசிச்சிருக்கேன், அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். அவங்களாம் ஒரு புத்தகம் மாதிரி. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு புத்தகத்தின் பக்கம், அதை படித்து தான் தெரிஞ்சுக்கிறோமே தவிர, அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நாம் உருவாக்கணும்னு தான் நினைக்கணும். அவங்களால நம்ம இருக்கக்கூடாது. இப்போ எனக்கே நான் சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துலேயே சொல்கிறேன், இந்த இயக்கத்திலேயே எனக்கு பின்னாடி வரவங்க என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். அதுதான், நீ உன்னுடைய முகத்தை காட்டு, நீ என்ன செய்ய போகிற, நீ என்ன, உனக்கு ஒரு ஐடி தான் இது, முயற்சி செய்வோம் கட்சி அப்படிங்கிறது உனக்கு ஒரு ஐடி. இந்த பேரை போட்டுக்கும், நீ என்ன செய்ய போறியோ சொல்லு. எனக்கு பின்னாடி வந்தாலும் கூட யாரும் எங்கள் முகத்தை காட்டாதே, இறந்து போனவங்க தலைவர்களோட முகத்தை வச்சு நாம் அரசியல் பண்ணாது. அவங்க தான் என்னுடைய அடையாளப்படுத்தாது. நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லணும். அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? கடைசியாக ஒரு கருத்து, நமது கட்சிக்கு என்று தனி கட்சி கொடி இருக்காது. நமது நாட்டில் பறக்க வேண்டிய ஒரே ஒரு கட்சி தேசிய கொடி மட்டும்தான். அது என்னுடைய இருக்காங்க, நான் நிறைய பேர் கொடி வச்சுருக்காங்க, நான் தப்பு சொல்லலை. பட் நமக்குன்னு வேணாம். நம்மளை எலெக்ஷனில் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவை சின்னம் வாங்கிக்கிடுவோம், அது தப்பு கிடையாது. ஆனால் நமக்குன்னு ஒரு கொடி தூக்கிட்டு அலைகிறது ரொம்ப தவறான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நாடு, நம்ம நாட்டினுடைய அடையாளம் தேசிய கொடி, அது மட்டும்தான் பறக்கும். ஒருவேளை
ஒரு தேர்தல் கமிஷன் மூலயமா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா வாங்கினாலும் வெளிப்படுத்தக்கூடாது. அதுக்காக இல்லை சார் நாங்கள் தேசிய கொடியை கையில் பிடிச்சிட்டா இருக்குமா, அது இப்போ எங்கே பயன்படுத்தப்படுதோ அங்கே பயன்படுத்தும். நமக்குன்னு ஒன்று வேணாம். ஜாதிக்கு ஒன்று, மதத்துக்கு ஒன்று, கட்சிக்கு ஒன்று, இயக்கத்துக்கு ஒன்று. ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து மன்னர்களுக்கெல்லாம் ஒன்று இருந்துச்சு, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி வேறு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் என்னென்னமோ இருக்குது. கண்டிப்பாக நமக்கு வேண்டாம். நாம் இந்த தேசத்தை நேசிக்கணும், தேசிய கொடிக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த கொடி இருக்கக்கூடிய இடத்துல நமக்குன்னு ஒரு இதே தேவையில்லை. நம்ம வெளிப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. நாம் அந்த நாட்டுக்கு என்ன செய்கிறோமோ அதை மக்களுக்கு சரியாக செஞ்சாலே போதும். மக்கள் நம்மளை நேசிப்பாங்க. இதுதான் எங்களுடைய கொள்கை. முயற்சி செய்வோம் கட்சியினுடைய இந்த கொள்கைகள் 11 கொள்கைகள் சொல்லியிருக்கேன். ஒருவேளை பிடிச்சிருந்தா, ஒருவேளை என்னுடைய பேச்சில் ஏதாவது திணறல் குறைகள் இருந்தால் தயவுசெய்து பெருசாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இதுதான் என்னுடைய அரசியலில் இந்த ஒரு மாதம் தான் இருந்திருக்கேன். கண்டிப்பாக இன்னும் என்னுடைய திறமைகளை நான் வளர்த்துக்குவேன். என்னால் முடிஞ்ச சில நல்ல கொள்கைகளை தான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலைன்னா கூட அதை என்ன பிடிக்கலையோ அதை சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நான் ஒரு மனிதனாக இன்றைக்கி ஒரு முயற்சி செய்வோம் கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன காரணம்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் சொல்கிறேன். இந்த மண்ணில் நாம் எப்படி வாழணும், எப்படி ஆளணும்னு நாம் நினைக்கிறோமோ அதை உருவாக்கிட முயற்சி செய்வோம். வாருங்கள். நன்றி.